இன்றைக்கி விஜய் ஒரு பார்ட்டி ஆரம்பிச்சிருக்கு. ஐடியாலஜிக்கல் கிளாரிட்டியெல்லாம் இன்னும் தெளிவாக இன்னும் வரல. சில பொசிஷன்ஸ் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கிளியர்லி ஒரு ஒரு திராவிடியன் சாயலில் தான் அவங்களுடைய பாலிடிக்ஸ் இருக்குது. இதில் இந்த என்இபி அப்போஸ் பண்ணுறாங்க, அதே மாதிரி டீலிமிட்டேஷன் அப்போஸ் பண்ணுறாங்க. இட்ஸ் இன் லைன் வித் ஆல் மேஜர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தான். ஒன்றும் ஒரு டிஃப்ரெண்ட் திங்கிங், ஒரு டிஃப்ரெண்ட் ஐடியாலஜியெல்லாம் ஒன்றும் கொண்டு வரல. ஆனால் தமிழ்நாட்டில் இன்றைக்குமே டிஎம்கேயும் வேண்டாம், ஏடிஎம்கேயும் வேண்டாம், ஒரு ஃப்ரெஷ் ஃபேஸ் வரணுமேனு ஒரு ஏக்கம் தமிழ்நாட்டில் எப்பவுமே உண்டு. அந்த ஃப்ரெஷ் ஃபேஸ் ஒரு பாப்புலர் மூவி ஸ்டார் வந்தால் எடுத்த ஒன்று ஒரு பம்ப் இருக்கும். அதனால ஒரு லேட்டன்ட் எனர்ஜி இருக்குது. அது அந்த லேட்டன்ட் எனர்ஜி ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரக்சர் ஆகி அது எலக்டோரல் சக்ஸஸ் கொடுக்குமா இல்லையான்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் லேட்டன்ட் எனர்ஜி இருக்குது, ஒரு எந்தூசியாசம் அவங்களுடைய ஃபேன் பேஸில் இருக்குது. அது அப்புறம் ஏடிஎம்கே டிஎம்கே வேண்டாம், ஒரு புதுமை வேணும் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்கிறவங்க கிட்ட ஒரு எந்தூசியாசம் இருக்குது. அதனால் இந்த பார்ட்டி நான் ஒன்றும் அண்டர் எஸ்டிமேட் பண்ண மாட்டேன். என்ன ஓட்டு வாங்க போகிறாங்க எலெக்ஷன்ன்றது டெஸ்ட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா சில சமயம் எனர்ஜி வில் நாட் நெசசரிலி கன்வெர்ட் இன் டு ஓட்ஸ் இஃப் நாட் ஹேவ் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம்லாம் எல்லாம் தெரியாது, சொல்ல தெரியாது எனக்கு. ஆனால் எனர்ஜி இருக்குது, ஒரு சிக்னிஃபிகண்ட்டாகவே இருக்கும். இல்லாட்டி அவ்வளோ பெரிய மீட்டிங் அவங்களாம் நடத்திருக்க முடியாது. அவங்களுக்கு ஒரு எனர்ஜி இருக்குது. ஒரு குறிப்பாக இந்த ஃபஸ்ட் டைம் ஓட்டர் டிஎம்கே ஏடிஎம்கே கிட்ட இருந்து ஒரு மாற்றம் வர வேண்டும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கவங்க கிட்ட இருந்து அது ஒரு டெஃபினட்டாக சப்போர்ட் இருக்குது. முன்னாடி ஒரு காலத்தில் வைகோக்கு அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் இருந்தது இனிஷியலாக. அதுக்கப்புறம் அது ஃபிசில் அவுட் ஆயிடுச்சு. தமிழ் மாநில காங்கிரஸுக்கு ஒரு காலத்தில் அந்த மாதிரி சப்போர்ட் இருந்துச்சு, அதுவும் ஃபிசில் அவுட் ஆயிடுச்சு. விஜயகாந்துக்கு இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் இருந்துச்சு, அதுவும் ஒன்றும் இவென்ச்சுவலாக ஃப்ரக்டிஃபை ஆகலை. அதனால் இனிஷியலாக ஒரு பம்ப் இருக்கும். அதில் டெஃபினட்டாக அந்த பம்ப் ஒரு சிக்னிஃபிகண்ட்டாகவே இருக்கும். அது ஒன்றும் ஒரு அப்படின்னா ஒன்றும் உதாசீனப்படுத்திட்டுலாம் போகிறதுக்கு தயாராக இல்லை. ஆனால் அடுத்த எலெக்ஷனில் அவங்க என்ன மாதிரி ஃபார்மேஷனில் இருக்க போகிறாங்க, தனியாக இருக்க போகிறாங்களா, ஃபார்மேஷனில் இருக்க போகிறாங்களா, இல்லை இவங்க ஒரு ஃபார்மேஷன் ஃபார்ம் பண்ண போகிறாங்களா, டிபெண்ட் பண்ணி தான் ரிசல்ட் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சீமானுக்குன்னு ஒரு தனி ஒரு ரசிகர் கூட்டம். அது ஒரு இந்த தமிழ் நேஷ்னலிசம், அதை நான் கூட எப்பவுமே சில சமயம் சொல்லுவேன். அது ஒரு தமிழ் நேஷ்னலிசம் ஓட் பேங்க் ஒன்று இருந்தது. ஆனால் அது கொஞ்சம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விஜய் வந்தப்புறம் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அது அஃபெக்ட் ஆகிட்டு இருக்கு, பார்த்தா கிளியர் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் டெஃபினட்டாக பிஜேபிக்கு விசிபிலிட்டி, ஒரு அக்செப்டன்ஸ். முன்னாடியே இருந்தாலும் தமிழ் இசையாலேயோ திரு சிபி ராதாகிருஷ்ணனாலேயோ இல்லைனா பொன் ராதாகிருஷ்ணனாலேயோ அதை ஒரு அட்டென்ஷனுக்கு கொண்டு வர முடியல. இது அட்டென்ஷனுக்கு வந்திருக்கு. அதனால் அவர்களுக்கும் ஓட் பேங்க். இந்த மாதிரி ஒரு க்ரௌடட் ஃபீல்டு இருக்கும்பொழுது அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்யூனிட்டி பேஸ்ட் பார்ட்டிஸும் இருக்குது. பிஎம்கே அவங்களுக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்குது. விசிகே ஒரு சோஷியல் ஆர்கனைசேஷன் / கம்யூனிட்டி பார்ட்டியாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு வெரி க்ரௌடட் ஃபீல்டு தான் இன்றைக்கி காங்கிரஸ் இருக்குது. இதில் ஒரு பெரிய காங்கிரஸ் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வேணும்னா நாங்கள் ஒரு செக்குலர் ஷீன் கொண்டு வரோன்றதுனால ஒரு வேல்யூ ஆட் பண்ணுறோம். பட் அதர்வைஸ் டெய்லி கான்வர்சேஷன், டெய்லி ஒரு டீ கடையில் போய் பார்த்தீங்கன்னா காங்கிரஸை பற்றி ரொம்ப பேச்சு இருக்காது. ஏன்னா வி ஆர் நாட் இன் பப்ளிக் இமேஜினேஷன். அந்த பப்ளிக் இமேஜினேஷனுக்கு வரணும்னா இங்கே இருக்கிற லீடர்ஷிப் அந்த மாதிரி இருந்தால் தான் அது பப்ளிக் இமேஜினேஷனுக்கு வரணும். நீங்கள் என்ன தான் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருந்தாலும் பார்ட்டிஸ் ஆர் டிபெண்ட் ஆன் பர்சனாலிட்டிஸ். அந்த பர்சனாலிட்டியை வருங்காலத்தில் முதல்வர் ஆவார் அப்படின்னு அந்த கட்சியில் இருக்கவங்க நம்பணும். இன்றைக்கி நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க உறுதியாக இன்றைக்கி சீஃப் மினிஸ்டராக இருக்க திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் முதல்வராக வருவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அவங்களுடைய அடுத்த லீடர் உதயநிதி ஸ்டாலின் சீஃப் மினிஸ்டராக வருவார்னு நம்புகிறாங்க. அந்த பார்ட்டி பீப்புள் நம்புகிறாங்க. பப்ளிக் ஓட்டு போடுறாங்களா இல்லையான்றது நெக்ஸ்ட் கொஸ்டின். டிஎம்கே ஏடிஎம்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஷுவராக அவங்க பார்ட்டி கார்டர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் முதலமைச்சர் ஆவார்னு நம்புகிறாங்க. விஜயோட கட்சியில் சொல்லவே வேண்டாம், அவர் தான் முதல்வர்னு பிரகடனம் செய்கிற அளவுக்கு அவங்க வெறித்தனம் இருக்குது. அதே மாதிரி தான் நீங்கள் சீமான் கட்சி எடுத்துக்கிட்டால் அவரை முதல்வர்னு சொல்லுவாங்க. பிஜேபி எடுத்துக்கிட்டால் எங்களுடைய சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டு அண்ணாமலைன்னு சொல்லுவாங்க. அதை எல்லா பார்ட்டியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லீடரை அந்த காடர் அப்சல்யூட்லி சீஃப் மினிஸ்டர் மெட்டீரியலாக பார்க்குறாங்க. ஆனால் காங்கிரஸ் காடர் அந்த மாதிரி காங்கிரஸ் கமிட்டி பிரசிடென்ட்டை சீஃப் மினிஸ்டர் மெட்டீரியலாக பார்க்குறதே இல்லை.